வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் அன்னபூர்ணி. இன்றைக்கி தைப்பொங்கலுக்கு நான் பண்ணின ஒரு ரெசிப்பியை இங்கே காமிச்சிருக்கேன். இது வந்து எரிச்சக்கறியின் பேர். இதுக்கு வந்து முதல்ல 5, 3, 7, 9 இது மாதிரி தான் ஒத்தப்படியில் தான் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிப்பா. மோஸ்ட்லி நாட்டுக்காய் தான் போட்டுப்பா. நம்மளுக்கு இல்லைன்னா நம்ம கேரட் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து ஒரு 7 வகையான காய் நறுக்கி வச்சுட்டுருக்கேன். அவரைக்காய், வாழைக்காய், பூசணி, பரங்கி, கேரட்டு, கொஞ்சம் கீரை இருந்தது. அது தவிர பெங்களூர் கத்திரிக்காய், அது மாதிரி 7 வகையான காய் நறுக்கி வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு பொடி இடிச்சுக்கணும். நம்ம சாம்பார் பண்ணினா சாம்பார் பொடி இடிச்சுக்கணும் இல்லையா, அதே போல் இதுக்கு என்னெல்லாம் போட்டுக்கணுன்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். முதல்ல எண்ணெய் விட வேண்டாம். அதாவது நல்லா செவக்க வறுத்துக்கணும். துவரம்பருப்பு கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அரிசி கூட கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டா போகிறோம். இல்லைன்னா நம்ம கறியில் போட்டோன்னா ரொம்ப குழன்னு ஆகிடும். அப்புறம் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்த மிளகாய், கொஞ்சோண்டு தனியா, சில பேர் தனியா போட்டுக்க மாட்டா, சில பேர் தனியா போட்டுப்பா. இதுலேயே ஒரு சொட்டு மெந்தியமும் நான் போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் எள், கொஞ்சம் மிளகு, இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா பொடிச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தேங்காயை நல்லா சில்ல நறுக்கிண்டு இதையும் நல்லா இதை வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு தான் நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும். அதுவும் கூட ஒரு கொத்து கறிவேப்பிலையும் போட்டு அதையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கணும். இது வந்து நேற்று ராத்திரியே நான் பண்ணி வச்சுட்டுட்டேன். இதெல்லாம் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் சீஞ்சட்டியை வச்சுட்டுருக்கேன். இதில் வந்து வத்த மிளகாயும், வெந்தயம், அந்த தனியா, இது 3 போட்டுருக்கேன். இதை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறம் நான் சொன்ன மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா நல்லா நம்ம செவக்க வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை பொடி பண்ணிட்டுலாம். அப்போ அந்த பொடி பண்ணிவிட்டு முதல்ல இதை பொடி பண்ணிவிட்டு அப்புறம் தேங்காயை பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2த்தையும் சேர்த்து நம்ம வச்சுக்கலாம். நான் 2வதாக இந்த அரிசியை வந்து நல்லா வறுத்துட்டுருக்கேன். இதையும் நல்லா செவக்க வறுத்துட்டு அடுத்ததாக நம்ம துவரம்பருப்பை போட்டுடலாம். இப்போ நம்ம காயெல்லாம் நல்லா வேந்துடுத்து இதில் மஞ்சள் பொடியும் நான் நிறைய போட்டு கொடுத்துட்டேன். அதாவது மஞ்சளை அரைச்சிருக்கேன். இது கூடிய அந்த அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, நேற்றே சொன்னேன்னு, அந்த செடியிலேயே வந்த மஞ்சள், அந்த மஞ்சளையும் நல்லா அரைச்சதையும் இது கூட போட்டுட்டேன். அப்புறம் நம்ம பொடி பண்ணி வந்த பொடியும் இங்கே இருக்குது. இதுக்கு பெருங்காயம், பெருங்காயமும் நல்லா 2 ஸ்பூன் போட்டு கொடுப்பேன். 2 டீஸ்பூன். அப்புறம் ஓரளவு புளி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இந்த புளியை நல்லா கரைச்சி இந்த புளி தண்ணியும் இது கூட நான் ஏற்கனவே சேர்த்துட்டேன். புளி தண்ணி சேர்த்துட்டேன். இந்த அரைச்சி வச்ச மஞ்சள் கிழங்கு இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்தாச்சு. அப்புறம் இப்போது உப்பு சேர்க்கணும். ஏன்னா எல்லாமே நல்லா வெந்துட்டு பெருங்காயமும் இந்த பொடியும் சேர்த்துட்டு தாளிச்சாக்கா நம்ம எரிச்சக்கறி ஆகிடுது. இப்போ இதுக்கு உப்பும் போட்டாச்சு. இந்த அளவில் வந்து நான் அந்த பொடியும் இது கூட சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்து இது போருமா என்னென்னு போடுறதெல்லாம் கொஞ்சம் கூட பொடியை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பொடியை சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சம் வெல்லத்தை போட்டு எடுத்துட்டு அப்புறமா தாளிக்க வேண்டியது தான். இந்த வெல்லத்துலேருந்து இவ்வளோ வெல்லத்தை செத்தி வச்சுருக்கேன். இதையும் எடுத்து நம்மளோட கறிக்கு வந்து நான் போட்டு கொடுத்துட்றேன். இதை வந்து சில பேர் வந்து கறி மா பவுடர்னு சொல்லுவாள். அது கறிக்கு போடுறது, நம்ம கறிகளுக்கெல்லாம் போடுறது. மாவுன்னா மாவு அதில் சேர்க்கணும் இல்லையா, அதாவது அரிசி போட்டு அது மாவாடுது இல்லையா, அதனால கறியோடு போடுற நம்ம மாவோடு சேர்ந்த பவுடர்னு கறி மா பவுடர்னு சொல்லுவாள். இல்லைன்னா எரிச்சக்கறி பவுடர்னு சொல்கிறது உண்டு, எரிச்சக்கறி பொடி அப்படின்னு சொல்லுவாள். இல்லைன்னா சாதாரணமாக கறி பொடி போட்டுட்டு இதை பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லுவாள். அவள் சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பொடி நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயே வந்து தாளிச்சும் கூட்டிடுவா. அப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம். மறுபடியும் அந்த கடாயை வச்சு நீங்கள் இழுப்புச்சட்டியை வச்சு தாளிக்க வேண்டாமேன்னு. ஆனால் நான் வந்து அப்படி பண்ண மாட்டேன். நான் பொடியை போட்டுட்டேன். ஏன்னா பொடி கொஞ்சம் பாக்கி இருக்குது. அதில் வந்து ரொம்ப தேங்காய் எண்ணெய் வச்சுன்னா ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது, ஒரு வாசனை வந்துடும். அடுத்து எப்போ யூஸ் பண்ணுவோம் என்னன்னு தெரியலை. சாம்பாருக்கு கூட அது வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கடைசியாக நான் வந்து தாளித்து கொட்டிடுறேன். இப்போ வந்து தாளித்து கொட்டுறதுக்காக 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, இதுலேயும் கொஞ்சம் பெருங்காயம் போடுவேன் நான். பெருங்காயமும் போட்டுட்டு இந்த கருவேப்பிலையும் போட்டு இதுக்கு தாளித்து கொட்டிடலாம். சில பேர் வந்து இந்த
நிறைய உளுத்தம்பருப்பை வந்து அதையும் வறுத்து அரைச்சி இந்த பொடியோடு சேர்த்துப்பா. ஆனால் நாங்கள் வந்து அப்படி சேர்க்க மாட்டோம். உளுத்தம்பருப்பில் துவரம்பருப்பு மாத்திரம்தான் எங்கள் ஆற்றுல போடுறது வழக்கம். இப்போ வந்து நம்ம தாளித்து கொட்டிடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 ஜீரகம், சாரி அதை சொல்ல மறந்துட்டேன், 2 ஜீரகம் இதையும் போட்டு நிறைய கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தையும் போட்டு தாளிச்சுடலாம். இப்போ வந்து ஸ்டவ்வை மூட்டின்ட்டேன். இங்கே 2 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஸ்மோக் பண்ணிடலாம். நம்ம இது பாருங்க, இப்படி அடுப்பில் காமிச்சோன்னா அது கொஞ்சம் பற்றிக்கும். இப்போ நல்லா ஸ்மோக் ஆகிட்டு இதை வந்து அப்படியே நம்ம எரிச்ச கறியில் போட்டுட்டு உடனே மூடிடலாம். அப்போ நம்மளுக்கு அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ நம்ம எரிச்ச கறி ஃபுல்லாக ரெடி ஆகிடுது. இப்போ வந்து நான் வடைக்கு ஊற வச்சுருக்கேன் கடலைப்பருப்பு. பருப்பு வடை தான் பண்ண போகிறேன். வெறும் கடலைப்பருப்பு வடை. கடலைப்பருப்பு ஊற வச்சு ஒரே 1 ஸ்பூன் வந்து துவரம்பருப்பையும் அது கூட போட்டு வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 hour அதான் ஊறின்ருக்கு. போரும் அது அவ்வளோ ஊறினாக்கா. ரொம்ப மழுங்குன்னு அரைக்க வேண்டாம். கொஞ்சம் கடலைப்பருப்பு நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு இதை அரைச்சப்பறம் இந்த முழு கடலைப்பருப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே உங்கள் இஷ்ட பிரகாரம் நீங்கள் போட்டுக்கலாம். இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாமே. ஆனால் நான் வந்து இன்றைக்கி வெறும் வத்த மிளகாயும் பெருங்காயமும் உப்பு மாத்திரம்தான் போட்டு பண்ண போகிறேன். இதை அரைச்சின்னு வந்துடுறேன். அரைச்சின்னு வந்துட்டு நம்ம வடையை தட்டி எடுத்துடலாம். இப்போ வடைக்கு வந்து நான் அரைச்சின்னு வந்துட்டேன். தேங்காய் எண்ணெயை வந்து சீஞ்சட்டியில் வச்சுருக்கேன். இப்போ வடையை தட்டி போட்டுடலாம். நம்ம ரொம்ப மெல்லிசாக தட்டணுங்கிறதுல கொஞ்சம் குண்டாகவே தட்டிக்கலாம். ஏன்னா அது நம்ம ஒன்றும் பதியமாக அரைச்சதுனால சிலப்போ அதெல்லாம் உதிரி ஆகி போயிடும். பார்த்து பண்ணிவிட்டு கொஞ்சம் முள்ளமாக வச்சுட்டு 2 பக்கமும் நல்லா முறைன்னு ஆகணும். அட் த சேம் டைம் வெந்தும் இருக்கணும். அது மாதிரி போட்டு எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நான் இங்கே டிஷ்யூ பேப்பர் போட்டிருக்கேன். இதில் போட்டு எடுத்துட்டால் ஏதாவது எண்ணெய் எக்ஸஸாக இருந்தால் அதுவும் இதில் அப்சர்வ் ஆகிடும். இப்போ நான் வந்து வடையை போட்டு எடுத்துடுறேன். நான் வந்து கையிலேயே தான் தட்டி போட போகிறேன். ஏன்னா வாழை வந்து எனக்கு கிடைக்கல. அதனால கையிலேயே தட்டி போட்டுடலாம் நம்ம. இப்போ நான் வந்து வடையை தட்டி போட்டிருக்கேன். கேஸை கொஞ்சம் சின்னதாக தான் வச்சுருக்கேன். இதை திருப்பி போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம வடை ரெடி ஆகிடுது. அடுத்ததான் நம்ம பண்ண வேண்டியது வந்து சக்கரை பொங்கல் தான். இது நல்ல டைம் பார்த்து நான் கொஞ்சம் நல்லா பாலை காய்ச்சி அதை பொங்க வச்சு அந்த பாலையை கொஞ்சம் விட்டு அரிசியை போட்டுட்டு இந்த மாதிரி குட்டி வெண்கல பானையில், இது வெண்கல பானைனா எவர் சில்வரில் தான் இருக்குது என்கிட்ட. மற்றதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால் அதெல்லாம் நான் மேலே போட்டு வச்சுருக்கேன். இந்த பானையில் வந்து நான் ஒரு 3/4 கப்பு அரிசி எடுத்து வேக வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இதில் ஜலத்தை விட்டு வச்சுருக்கேன். 1 கப்பு நம்ம அரிசி எடுத்துட்டோம்னாக்கா அதுக்கு வந்து 1 கப்பு இல்லைன்னா 1.25 கப்பு நீங்கள் வந்து வெல்லம் போட்டுக்கலாம். அது வந்து உங்கள் வெல்லத்தோட ஸ்வீட்னஸை பொறுத்தது. என்னோடது வெல்லம் வந்து ஆர்கானிக், நல்ல ஸ்வீட்டாகவே இருக்குது. அதனால் நான் வந்து இதுக்கு 3/4 கப்பு எடுத்துட்டேன்னா 3/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாகவே நான் வந்து வெல்லத்தை எடுத்து வச்சுட்டுருக்கேன். அந்த வெல்லத்தை இதில் போட்டுட்டு கொஞ்சம் லேசாக ஒரு நல்லா கரைஞ்சி பாகு மாதிரி வந்ததுக்கப்புறம் இந்த அரிசியை வந்து நான் இந்த சாதம் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை வந்து அதில் கொட்டிடுறேன். இதுதான் நான் எடுத்து வச்சுட்டுருக்கிற வெல்லம். அரிசியும் தண்ணியும் நல்லா கொதிச்சுன்னு வருது. இப்போ நம்ம இதை போட்டு கொஞ்சம் பாகு ஆக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த நம்ம பால் பொங்க வச்சு அதில் வந்து அரிசியை போட்டு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இது கூட சேர்த்துடலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா தளிச்சுன்னு வருது. வேக வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பால் சாதத்தை இதில் கொட்டி நல்லா இளக்கிடலாம். இப்போ நம்ம சக்கரை பொங்கலும் ரெடி ஆகிடுது. நல்ல செவந்த கலர் வெல்லமோ ப்ரௌன் கலர் வெல்லமோ இருந்தால் நல்ல கலர் கிடைக்கும். இது வந்து கொஞ்சம் ஒயிட் கலராக இருக்குது. இதுக்கு நான் கொஞ்சம் ஏலக்காயும் 2 குங்குமப்பூவும் போட்டு கொடுத்தேன். இப்போ நெய்யை நிறைய விட்டுட்டு தாளித்து கொட்டிடலாம். முந்திரி பருப்பு அதுக்கப்புறம் திராட்சை பழம் எடுத்தையும் நான் வந்து 2-3 ஸ்பூன் நெய்யை விட்டுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் விட்டுருப்பேன் டேபிள் ஸ்பூனால். வந்து அது கொஞ்சம் சூடான அப்புறமா முந்திரி பருப்பை வறுக்கிறதுக்காக வச்சுருக்கேன். முந்திரி பருப்பை வறுத்தப்புறம் இந்த திராட்சையும் நம்ம வறுத்து போட்டுடலாம். சில பேர் திராட்சை பழத்தை வறுக்க மாட்டா, அப்படியே போட்டுருவா. நான் லேசாக வறுத்து போடுறேன். தனித்தனியாக வறுக்கணும், ஏன்னா திராட்சை வந்து சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். முதல்ல இதை வறுத்துட்டு அதையும் வறுத்து கொட்டினா நம்ம சக்கரை பொங்கலும் ஆகிடுது.
இப்போ நம்ம சக்கரை பொங்கலும் ரெடி ஆகிடுது. நான் இன்றைக்கி ஸ்பெஷலாக பண்ணின ஐட்டம்ஸ் மாத்திரம்தான் காமிச்சிருக்கேன். மற்றபடி சாதம், அப்புறம் ஒரே ஒரு கூட்டு, ஒரு கறி பண்ணினேன். அது நான் காமிக்கல, அது யூஸ்வலாக பண்ணுறது தானே அப்படின்னு. பாருங்க, இது வந்து எரிச்சக்கறி, இது வந்து வடை, இது வந்து சக்கரை பொங்கல். இப்போ வந்து சூரிய பகவானுக்கு நான் சுவாமிக்கிட்ட விளக்கேற்றி கோலம் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ணிவிட்டு எல்லோரும் நல்லா இருக்கணுமே பகவானே, ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் எல்லாம் தரணே, நாட்டில் இருக்கிற அவ்வளோ பேருக்கும் எந்த வித பாதகமும் வராமல், அதாவது கெலாமிட்டிஸ் எதுவுமே வராமல் எல்லாருமே ரொம்ப சௌரியமாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லி வேண்டின்னுட்டு சாப்பிட வேண்டியது தான். I hope that you all like my video. If you like, please subscribe to my channel and support me. Thanks a lot for watching. Thank you. Wish you all a very, very happy Pongal once again. Thank you.